நான் இங்கே வரதுக்கு முன்னாடி நினச்சேன், உண்மையை சொல்லணும்னா நான் கண்டிப்பாக நினச்சேன், சரி டெல்லி எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய தொண்டர்கள் மத்தியில் எப்படி இருக்க போகுது. ஆனால் நிச்சயமாக இந்த வெற்றி படை சொல்லும்போது கண்டிப்பாக 2016 மட்டுமல்ல, அதுக்கு அடுத்த லோக்சபா எலெக்ஷன்லையும் காங்கிரஸோட வெற்றி படை உலகம் முழுவதும் பார்க்க போகிறாங்க. வெற்றி சொல்லும்போது, ஒரு கட்சி சொல்லும்போது, ஒரு மனிதர் வாழ்க்கை எடுத்துட்டாலும் நமக்கு வந்து மேலே கீழே போகிறது அது சகஜம். அதை சொல்லுவாங்க, லைஃப் இஸ் அ ரோலர் கோஸ்டர் ரைடு, ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னியில், அந்த வாழ்க்கையோட பாதையில் வந்து மேலே கீழே பள்ளம் மேடம் எல்லாம் தாண்டி வரும். எதை கீழே போனாலும் அது மறுபடியும் மேலே வரும். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து கண்டிப்பாக கீழே இருக்கு நான் சொல்லலை, நம்ம அங்கே இருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வர முடியும். அந்த நம்பிக்கை நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் கட்சியில் சேர்ந்தீங்க, ஏன் காங்கிரஸ் டெல்லிக்கு போய் வந்து ஒவ்வொரு இடத்துல பிரச்சாரம் பண்ணும்போது கூட நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் காங்கிரஸ்ல சேர்ந்தீங்க, காங்கிரஸ் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் 130 வருஷம் காங்கிரஸ் என்ன செஞ்சிருக்கு, என்ன செஞ்சுட்டு வந்திருக்கு. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு திரும்பி காட்ட போகிறோம். அன்னை சோனியா காந்தி அவர்கள் சந்திக்கும் போது அவங்களும் சொன்னாங்க, கஷ்டம் காலம் இருக்கு, ஆனால் கஷ்டம் காலம் கண்டிப்பாக நாளைக்கு நம்மளுடைய வெற்றி காலம் மாறும்னு அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டருக்கு, அதுவும் ஐயா EVKS இளங்கோவன் அண்ணன் மாதிரி ஒரு தலைவர் இருக்கும்போது எந்த தொண்டர் மத்தியில் வந்து ஒரு பயம் இல்லாமல், ஒரு கூச்சம் இல்லாமல் நம்ம மனசுல இருக்கிறது வெளிப்படையாக பேசி கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி வந்து 2016 இளங்கோவன் அண்ணனுடைய தலைமையில கண்டிப்பாக வெற்றி நமது நான் சொல்லி நான் உங்களுக்கு வந்து, ஏன்னா இந்த காங்கிரஸ்ல வந்து நான் சேர்ந்ததுக்கு எவ்வளோ பெருமைப்படுறேன்னா, இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு மறுபடியும் உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கு விரும்புறேன். ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு மனுஷங்களை இங்கே பார்க்கும்போது அவங்க முகத்துல வந்து இருக்கிற உற்சாகம் பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாரும் மனசுல காங்கிரஸ் சொல்லும் போது எப்படி கை தட்டுறாங்க, அன்னை சோனியா காந்தி சொல்லும் போது கை தட்டுறாங்க, அன்னை இந்திரா காந்தி சொல்லும் போது கை தட்டுறாங்க. அந்த காங்கிரஸ்ல இருக்கிறது ஒரு சக்தி வந்து இங்க காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சக்தி வந்து டெஃபினட்டா மொபிலைஸ் பண்ணி நாளைக்கு வந்து நாளையிலேருந்து நம்ம எல்லாரும் இறங்கி 2016 வரப்போற எலெக்ஷன்ஸ்க்கு வந்து இந்த நிமிஷத்துல நம்ம எல்லாரும் உழைச்சு ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா 2016 வெற்றி நமது, அது சந்தேகமே கிடையாது. வசந்த்குமார் அவர்களுக்கு மட்டும் மறுபடியும் சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ரொம்ப பெருமையா இருக்கு, என் பசங்க அந்த மொபைல் இருந்தாலும் படிக்கிற பழக்கம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்திருக்கு. நிறைய படிப்பாங்க, தமிழும் படிப்பாங்க. நான் மெட்ரிகுலேஷன் இருக்குதாங்க, நான் தமிழ் அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த புத்தகம் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்தாக்கா இதுலேருந்து நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டு நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், எப்படி வாழ போகிறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பசங்களை வந்து நாளைக்கு எல்லா விதமான ஒரு சங்கடங்கள், எந்த விதமான ஒரு தோல்வியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வளர போகிறாங்க. தோல்வி இருந்தால் தான் வெற்றி நிச்சயம்னா நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா தோல்வி இருக்கும்போது தான் நம்ம வந்து அதிகமாக உழைக்கிறோம். தோல்வி இருக்கும்போது தான் வெற்றியோடைய அந்த மரியாதை என்னன்னு நமக்கு புரியும். இன்னைக்கு வசந்த்குமார் அவர்கள் இந்த இடத்துல இருக்காருன்னா, பிஜேபி அவர்கள் இங்கே வரும்போது, சந்தோஷம் இங்கே இருக்கும்போது காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்தை நம்ம மறக்கக்கூடாது. எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அங்கிருந்து மறக்கக்கூடாது. நான் வந்தோடனே SV முத்துராமன் அங்கிள் இருந்தாங்க, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்னோட குருநாதர். தமிழ் சினிமாக்கு என்னை அறிமுகப்படுத்தின ஒரு நல்ல உயர்ந்த மனிதர் அவர். அதுவும் இவ்வளோ வெற்றி படங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமும் எந்த நிகழ்ச்சியில பார்த்தாலும் எனக்கு முன் வரிசையில தான் எனக்கு வந்து உட்காரணும், நான் வந்து சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன் தான் இருக்கணும். அது எதுவுமே இல்லாமல் நீங்க கடைசியில் உட்கார வச்சாங்கன்னா இன்னும் சொல்ல மாட்டாரு, சரிப்பா ஏதோ ஒரு கஷ்டம் அதனால தான் என்னை அங்கே உட்கார வைக்கிறாங்க, முன்னாடி இடம் இல்லை. அப்படி ஒரு நல்ல மனிதர்கள் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து SV முத்துராமங்களுடைய ஸ்கூல்லேருந்து வந்ததுனால இன்னி வரைக்கும் நம்ம என்ன வளர்ந்தாலும், நம்ம எவ்வளோ பெரிய ஆளானாலும் நம்மளை அறிமுகப்படுத்தின அந்த குரு பக்தி சொல்லுவோம், அது கண்டிப்பாக வசந்த்குமார் அவர்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கிறதுனால இன்னைக்கு அவங்க குடும்பத்துல இருந்து அத்தனை பேர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, எல்லாரும் ஒரு குடும்பம் சொல்லும்போது வசந்த்குமார் சாருடைய குடும்பம் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேர் ஒரு காங்கிரஸ் குடும்பத்தோட சார்ந்தவங்க நாங்க. அது சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த குடும்பத்துல நான் வர்த்தியா உங்க சகோதரியாக, உங்க அண்ணியாக, உங்க வீட்டு மகளாக அல்லது மருமகளாக சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.